வணக்கம். இது இந்திய அரசியலில் கூட்டணி அப்படின்ற பேரில் மக்களை கிறுக்க மாதிரி நினச்சிட்டு தான் அந்த அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது சின்ன ரெண்டு உதாரணம் சொன்னால் நமக்கு எனக்கு சுருக்கமாக புரிஞ்சிடும். அதிமுக, அதாவது ஜெயலலிதா அவர்கள் அவர் இறப்பறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மோடி கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த மோடியா இல்லை இந்த லேடியான்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ கோபமாக பிஜேபி கிட்ட விலகி நின்னாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த அதிமுக கட்சி முற்றிலுமாக பிஜேபியோடைய காலில் தான் இருக்குது. அவங்க அடிமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நம்ம ஆட்சி செய்யும் போது என்னென்ன தவறுகள் செய்கிறோமோ அந்த தவறுகள்லாம் உற்று கவனிச்சுட்டு இருப்பார் மோடி அவர்கள். அந்த தவறை வச்சு தான் அவங்க குடிமையை பிடிச்சி நல்லா இருக்க பிடிச்சி வச்சு அவங்களை ஆட்டி படைப்பார். அதனால தான் என்னமோ தெரியல, 10 வருஷமாக பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த அதிமுக மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொன்னார் இனிமேல் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைனாரு. திருப்பி இப்போ 2026 தேர்தலில் வரதுக்கு முன்னால் போய் திருப்பி சேர்ந்துட்டார். என்ன காரணமாக இருக்கும்? அவ்வளோதான். ஊழல் செய்து கரை பிடிந்த கையை என்ன ஆகும்? இப்படி தான் போய் குடிமையை கொடுத்துட்டு மாட்டிக்க வேண்டியதான். சரி, அதிமுக தான் முடிஞ்சிருச்சு. டிஎம்கே என்ன பண்ணாங்க பார்ப்போம். இந்த 2G வழக்கு அப்படின்னு ஒன்று இருந்தது, எல்லாரும் நம்ம மறந்துட்டோம். இந்த 2G வழக்கை வச்சு தான் காங்கிரஸ் டிஎம்கே உடைய குடுமையை பிடிச்சி அவங்க கூட வச்சிருக்காங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இல்லையே, காங்கிரஸும் டிஎம்கே ரொம்ப நட்பு ரீதியான கட்சியாச்சே, அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய மீடியாவில் பார்க்குறோமேனா எல்லாமே இந்த அரசியல் லாபத்திற்காக போடுகின்ற நடிப்பு தான். அதாவது 2G வழக்கப்போ டிஎம்கே காங்கிரஸ் எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தினாங்க அப்படின்றத நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. நம்ம வைகோவுடைய பேச்சு எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பயங்கரமான பேச்சாளர், ஆவேசமான பேச்சாளர். என்ன ஒரு கொடுமைனா, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி பேசுவார், அடுத்த வருஷம் அந்த கட்சிக்கு போயிட்டு இந்த கட்சி பேசுவார். இதுதான் அவர்கிட்ட பெரிய குறை. அதை வச்சு தான் வளர்ந்துட்டு இருக்கார் போல. அவர் டிஎம்கேக்கு எதிராக இருக்கும்போது டிஎம்கே பற்றியும் காங்கிரஸ் பற்றியும் அவர் பேசின இந்த காணொலியை பாருங்கள். இந்த கூட்டணின்ற பேரில் இவங்க நம்மளை எப்படி கிறுக்கன்னு நினச்சிட்டு இருக்காங்கிறத நமக்கு புரியும். இந்த காணொலியை பாருங்கள். நான் நேரடியாக உங்களை கேட்கிறேன், எந்த அடிப்படையிலே கூட்டணி வைத்தீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சுயமரியாதையும் சொரணையும் ரோசமும் காங்கிரஸ்காரனுக்கு என்றுமே கிடையாதா? அடியோடு செத்து போய்விட்டதா? என்ன சொன்னார் கலைஞர் கருணாநிதி 2013 டிசம்பர் மாதத்தில்? கூடா நட்பு கேடாய் முடிந்தது, இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, கூட்டுமில்லை சொல்லிவிட்டு காரணங்களை அடிக்கிறார். என் பிரிய மகள் கனிமொழியை திகார் ஜெயிலிலே கொண்டு போய் அடைத்து கொடுமை செய்ய காரணமாக இருந்த காங்கிரஸ், என் நேசத்துக்குரிய மந்திரி ராஜாவை திகார் ஜெயிலில் போட்டு அடைத்து கொடுமைப்படுத்திய காங்கிரஸ், என் துணைவியார், என்னுடைய அன்புக்குரிய துணைவியார் தயாளு அம்மையாரை கொடுமைப்படுத்தி மனதளவிலே சித்திரவதை செய்து காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் உடனா நன்றி கெட்டவர்கள் இனி எந்த காலத்திலும் கிடையாது என்று சொன்னார். தமிழர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று இன்னைக்கு கூட்டு வைத்திருக்கிறீர்களா? காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையிலே கூட்டு வைத்திருக்கிறது? கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்ததிலே கூட்டா? ஸ்பெக்ட்ரம் கூட்டு கொள்ளையிலே பங்காளிகளா? எந்த அடிப்படையிலே உங்கள் கூட்டணி? இந்த நாட்டு மக்களுக்கு விளக்கம் தர வேண்டும். பாத்தீங்களா? இப்ப புரியுதுங்களா? டிஎம்கே ஆனாலும் சரி, ஏடிஎம்கே ஆனாலும் சரி, கூட்டணின்ற விஷயத்தில் ஏன் இவங்க தேசிய கட்சிகளுக்கு கூட்டணியாக இருக்கிறாங்கன்னா, நான் செய்த தவறை அவங்க பெரிதாக எடுத்து வழக்கு அப்படின்ற போய் நம்ம தூக்கி ஜெயிலில் வச்சிடக்கூடாது, நம்ம பேரை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மாறி மாறி இவங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணின்ற பேரில் நம்மளை கேனையெல்லாம் ஆக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 கட்சி நம்ம பார்த்துருக்கோம் காலகாலமாக. 2026 நம்ம இவங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பணும். ஆமாம், வேறு யாருக்கு ஓட்டு போடணும்னு என்ன கேட்காதீங்க, அது உங்கள் விருப்பம். இந்த 4 கட்சியும் புறக்கணிப்போம் 2026. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ABCD என்ற இந்த 4 கட்சிகள், A ஏடிஎம்கே, B பிஜேபி, C காங்கிரஸ், D டிஎம்கே, இந்த 4 கட்சிகளையும் புறக்கணித்து ஒரு 5 வருடம் இவங்க ஓய்வு எடுக்கட்டும். ஒருவேளை புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் சரியாக பண்ணலை, ஒருவேளை அவங்களும் பிஜேபியோட B டீம், C டீம், D டீம் அப்படின்னா 2031 மறுபடியும் இந்த 4 பேரில் யார் இருக்கிறதுலே குறைஞ்ச அளவில் கொள்ளடிச்சிட்டாங்களோ நம்ம அவங்கள அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.